அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வெள்ளாமையை கொஞ்சம் பாருங்க எப்படி செத்து போய் கிடக்குன்னு சொல்லி. இதுக்கு என்னன்னு சொன்னால் முறையாக தண்ணி விடலை. தண்ணி விடாததுனால இந்த செத்து போயிடுது. இந்த வெள்ளாமையை பாருங்க. இந்த வெள்ளாமை இனி தண்ணி விட்டாலும் இந்த வெள்ளாமை வராது. ஏன்டா இது அடியாலேயே செத்து போயிடுது. அப்போ இந்த வெள்ளாமையை செய்கிறத நாடி நாங்கள் 1.5 லட்சம் ரூபாய் ஏக்கர் செலவழித்து செய்கிறோம். அப்போ அரசாங்கம் சொல்லுது வெள்ளாமை செய்யுங்க, நாட்டுக்கு அரிசி தேவை, நல்லா வெள்ளாமை செய்யுங்கன்னா குளத்தில் தண்ணியை தருகுது, வாய்க்காலில் தண்ணியை தருகுது. ஆனால் இங்கே வட்ட விதானன்ற ஒரு ஆள் அவருக்கு விருப்பப்பட்டவருக்கு தான் தண்ணியை கொடுக்காரு. அவர கையில் யாரை காசை காட்டுறாங்களோ அவருக்கு தண்ணியை கொடுக்காரு. எந்த கிழலுள்ள இந்த பக்கம் 2 வயலுக்கு அங்கால இருக்கி பாய்ச்சல். அப்போ அதுலேருந்து தண்ணி வந்து எந்த வயலை தாண்டி தான் அடுத்த வயலுக்கு தண்ணி போகுது. இப்போ அந்த வயலுக்கு பாருங்க அப்படியே தண்ணி கிடக்கு வயலுக்கு. அப்போ இந்த வயலை பாருங்க எப்படி செத்து கிடக்குன்னு சொல்லி. அப்போ வட்டானைக்கு நானும் பெருசாக காசை காணுன்னு சொன்னால் அவர் இன்னைக்கும் தண்ணி தருவார். நான் அரசாங்கம் செல்கிற மாதிரி கேட்டு நேர்மையான அரசாங்கம் நேர்மையாக நடக்கணுன்றதுனால தான் நான் இதை வெளி உலகத்துக்கு காட்டுறேன். அதனால் நீங்கள் இதுக்கு சரியான ஒரு அரசாங்க அதிகாரிகள் இன்னைக்கு சரியான ஒரு முடிவு ஒன்று எடுத்து தரணும். இதுக்கு என்னன்னு சொன்னால் இப்படி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மாறி போவோமும் செத்து போய்த்து இல்லாமல். அப்போ கூட போவோம், குளத்தில் தண்ணி இருக்கி அதை எடுத்து செய்வோம்னு சொல்லி பார்த்தா அப்போ அதிகாரிகள் சரியாக செஞ்சாலும் சரிக்கிற வட்டான சரியாக செய்கிறாரு இல்லை. அடுத்த விஷயம் என்னென்னா இந்த மீடியா கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னால் அரசாங்கம் எங்களை குளத்துக்கு சரியாக தண்ணியை தருது. அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். கூட்டத்திலே அவங்க சொல்கிறாங்க சின்ன சின்ன பிரச்சனையில் அமைப்பில் சொல்லி தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி, சின்ன சின்ன பிரச்சனைக்கு வராதுங்கன்னு சொல்லி. அப்போ அமைப்பில் சொன்னோட இப்போ அந்த அண்டை தலைவர்கிட்ட சொல்லி 3 நாள் தலைவர் இன்னும் வந்து பார்க்கல இது. அப்போ இவர்கிட்ட சொன்னோடனே அவர் யாருக்கிட்ட பக்கம் காசு கூட இருக்கோ அவர் தான் தண்ணியை கொடுக்காரு. இப்போ இதை நாங்கள் யார்கிட்ட முறையிடுறது? அப்போ எங்களுக்கு இதுக்கு வேண்டிய ஒரு தீர்மானம் எடுத்து தர வேண்டிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்ப்பீங்கன்னு இதை இந்த அரைவாசி நான் அந்த சேனலை கொடுக்குற காரணமே இதை மாதிரி நிறைய இடத்துல எல்லா வளமும் இருந்தும் அநியாயமாக சாகுது. இதால் இன்னைக்கு முதலாவது நஷ்டம், 2வது நஷ்டம் அரசாங்கம் நாட்டில் அரசியல்னு சொல்லுது. அப்போ இந்த அரசு இல்லாதது காரணம் என்ன? நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் குளங்கள் இருக்கி, தண்ணி இருக்கி, தண்ணி வளம் இருக்கி. அப்போ இதை சரியாக பயன்படுத்தாமலுக்கு இந்த அமைப்புன்ற தெரிவு செஞ்சு வச்சோன்னா அவங்களோட சுயநலத்துக்கு யார் கொடுத்து அவங்க பலன் அடைவாங்களோ அவங்களுக்கு தான் தண்ணியை கொடுக்காங்க. உண்மையிலேயே குளத்தில் தண்ணி இல்லாமல் செத்து போனால் இந்த முறைப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எந்த வயலை தாண்டி தண்ணி போகுதோ அப்போ இந்த வயலே தண்ணி இல்லை. இப்போ இன்றைக்கு கோல் பண்ணி சொல்கிறாரு தண்ணியை விடுங்கன்னு. இந்த தண்ணியை விட்டால் இந்த அடிக்கிற செத்த வெள்ளாமல் இனி வருமா? வராது. அப்போ இதில் இருக்கிற மிச்ச வெள்ளாமல் தான் வரும். மிச்சம் வெள்ளாமல் வரும். வந்தது பிறகு திருப்பியும் தண்ணி இல்லாமல் இருக்கிற அது கொஞ்சம் ஆகும். அப்போ நான் என்ன செய்வேன்? இப்போ சிலவழிச்சத்தை விட தண்ணியை விட்டு இன்னொரு உரம் எறிஞ்சது பிறகு இன்னும் சத்திச்சு மாட்டா. இன்னைக்கு தான் இன்னமும் நஷ்டம். அப்போ அதை தயவு செய்து அரசாங்க அதிகாரிகளை பார்த்து இதுக்கு இன்னைக்கு சரியான ஒரு தீர்வு ஒன்று எடுத்து தரணும். இப்போ பாருங்கள் தண்ணி இந்த கிலோவில் வயல் எல்லாத்துக்கும் தண்ணி ஓடி இருக்கு. அடுத்தது என்னன்னு சொன்னால் இவங்க சொல்கிறாங்க இந்த விழாவில் கட்டு காசு வேணுமென்னு சொல்லி. இப்போ என்ன 8 ஏக்கர் வெள்ளாமை செய்கிறீங்கன்னா 5000 ரூபா கேட்டிருக்காரு வட்டான. இப்போ அந்த 5000 ரூபாய்னா ஒரு 3 நாளைக்கு முதல்ல கொடுத்துருந்தா இன்றைக்கி தண்ணி சந்தரிப்பார் அவர். அப்போ அதை நாங்கள் இது ஒரு ஏக்கர் கையில் ஒன்று கேட்டு ஒரு இதை ஒன்று செய்யுங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த காசு பண்ணுறாங்க. 500 பேர்கிட்ட வேணா ஏக்கருக்கு 5000 ரூபா அப்படியே கணக்கு பாருங்கள். ஒரு 500 ஏக்கர் வயல்ந்தாலும் எத்தனை லட்சம் ரூபா காசு சேருமெண்டு. அப்போ இதை நான் கேட்க போகக்குள்ள தண்ணி இல்லாமல் வயலை சாக வைக்காங்க. அப்போ எந்த பாய்ச்சலுக்கு 3 வயலுக்கு அங்கால அப்போ அந்த தண்ணி இணைக்கி தராமல் இந்த வயலை தாண்டி இன்னொரு வயலை கொடுக்காங்கண்டா இது யாருக்கிட கோவத்துக்காக கொடுக்கா என்ன பிரச்சனைன்ட்டு தெரியாது. இன்றைக்கும் அவருக்கு எந்த தனிப்பட்ட பிரச்சனையுமே கிடையாது. சத்தத்தை புறவை தண்ணியை தந்தா என்ன தரலண்டா என்ன? இப்போ இந்த வரவையில் ஏதோ 1.5 ஏக்கர் வயல் செத்து போய்த்து இன்னைக்கு. அப்போ இந்த 1.5 ஏக்கர் வயலுக்கு 2 லட்சத்துக்கு மேலே நஷ்டம். அப்போ இதை யார் தருவாது? எஜுகேஷனுக்கு ஒவ்வொரு தரவும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வராதங்கன்னு அமைப்பில் சொல்லி தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அமைப்பை கூட செய்யக்குள்ள நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறேன்ட்டு தெரியாமல் இருக்கு. இப்போ இன்றைக்கு நான் அந்த கதைக்கிற நாள் வந்துக்கிட்டு 5ஆம் மாதம் 5ஆம் தேதி 2026 கதைக்கினாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா இந்த வயலுக்கு 3வது தண்ணி பாய்ச்ச வேண்டிய நாள் இது. இந்த 4ஆம் மாதம் 10ஆம் தேதி விதைச்ச வயல் இன்றைக்கு 5ஆம் மாதம் 5ஆம் தேதி. இப்போ ஏதாச்சும் 25 நாள் கழிஞ்சு. அப்போ இதுக்கு ஒரு 3 தண்ணி பாய்ச்ச வேண்டிய இப்போ ஒரு தண்ணி தான் தந்திருக்கா.
அப்போ நான் இந்த மீடியாவில் இந்த விஷயத்தை சொல்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் என்ன மாதிரி நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கா. இதுக்கு அரசாங்கம் புலையும் இல்லை, அதிகாரிகள் புலையும் இல்லை. ஆனால் இவங்க நியமிக்கிற ஆட்கள் புலை. சரியான ஒரு நேர்மையில் ஒரு ஆளை நியமித்தா தான் அந்த விஷயங்களை சரியாக செஞ்சுட்டு போவார். அப்போ அதனால் இந்த மீடியா மூலமாக இந்த இலங்கையில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் நான் இதை கதைக்கேன். இதை வெளியுலகத்துக்கு கொண்டாந்து இதற்கு சரியான ஒரு முடிவொன்று பெற்று தான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.